கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பிலிப்பியர் 1வது அதிகாரம் 15வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். பிலிப்பியர் 1:15 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். தேவா பிரசனம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறாம். தேவா பிரசனம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறாம். வானம் அமது சிங்காசனம், பூமி அமது பாதஸ்தலம். வானம் அமது சிங்காசனம், பூமி அமது பாதஸ்தலம். பானிந்து கொனிந்து தொழுகிறோம், காணிந்தம்மை கண் பாருமே. பானிந்து கொனிந்து தொழுகிறோம், காணிந்தம்மை கண் பாருமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறாம். சாரோனின் ரோஜா லீலி புஷ்பம், சாந்த சரோபி என் இயேசுவே. சாரோனின் ரோஜா லீலி புஷ்பம், சாந்த சரோபி என் இயேசுவே. 1000 பேர்களில் சிறந்தோராம் ஆண்டவரை தொழுகிறாம். 1000 பேர்களில் சிறந்தோராம் ஆண்டவரை தொழுகிறாம். கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்த நலாகுமா. கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்த நலாகுமா. ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழுகிறோம். ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். கர்த்தர் சமூகம் ஆனந்தமே, பக்த சபையினில் பெருன்பமே. கர்த்தர் சமூகம் ஆனந்தமே, பக்த சபையினில் பெருன்பமே. கர்த்தர் நாமத்தை கொண்டாடுகிறோம், சுத்தர்கள் பாற்றும் தேவனே. கர்த்தர் நாமத்தை கொண்டாடுகிறோம், சுத்தர்கள் போற்றும் தேவனே. ரெப்பாரா ரெப்பாரா ரிகரரா. 120 பேர் நடுவிலே தேற்றவாளனாரே வாந்திரே. 120 பேர் நடுவிலே தேற்றவாளனாரே வாந்திரே. உன்னத ஆவியை ஒற்றிடுமே, நல்லவரே என்றேரனே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறாம். எப்போ வருவீர் என் இயேசுவே, எங்கே என்னுள்ளம் தேடுதே. எப்போ வருவீர் என் இயேசுவே, எங்கே என்னுள்ளம் தேடுதே. பறந்து விரைந்து தீவிரமே, இறங்கி வாரும் இயேசுவே. பறந்து விரைந்து தீவிரமே, இறங்கி வாரும் இயேசுவே. இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பிலிப்பியர் 1வது அதிகாரம் 15வது வசனத்தை தியானிக்கிறோம். பிலிப்பியர் 1:15 முதல் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். சிலர் 14வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அநேகர் என் கட்டுகள் நாள்கினர்கள். இந்த அநேகர்ல இப்ப 2 டிவைட் ஆகுது. வசனத்தை நீங்க புரிந்து கொள்றதற்கு கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி காட்டுறேன். 14வது வசனத்துல அநேகர் என் கட்டுகள்னாலே கர்த்தருக்குள் திறன் கொண்டு திருவசனத்துறை சொல்லியிருக்கார்கள். இதுல 2 டிவைட் ஆகுது. அதெல்லாம் இப்ப அநேகர் சிலர் 2 போர்ஷன். சிலர் பொறாமையினாலே விரோதத்தினாலும், சிலர் நல் மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கவர்கள். 2 கூட்டமா டிவைட் ஆகுது. ஒரு நடந்த சம்பவத்தை நாங்கள் எப்பவுமே எனக்கு ஒரு செய்தி சொல்றாங்க, ஒரு சம்பவத்தை காமிச்சு. அதாவது என் வாழ்க்கையில நான் பார்த்த ஒரு சம்பவம் பல வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ நீங்க ஜானா லேப் உங்களுக்கு இருக்கு. இப்போ வந்து அந்த ஜானா லேபா தான் தெரியும். ஆனா அந்த செல்வி டீச்சர், ஜானகி அம்மாள், ஆரோக்கியராஜ், இந்த மாதிரி சீனியர்ஸ் எல்லாத்துக்குமே அது ஒரு காலத்தில் பிரேயர் ஹாலாக இருந்துச்சு. பிரேயர் ஹாலாக நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
ஒரு தடவை ஒரு பாஸ்டர், அந்த பாஸ்டர் வந்து என்கிட்ட கேட்டாரு, டாக்டர் அப்ப அந்த பாஸ்டருக்கு ஆலயம் கிடையாது, அந்த ஸ்டேஜ் இப்ப பெரிய ஆலயம் கட்டிட்டார் அவர் சொன்னாரு, அப்ப சின்ன சின்ன வீட்டு ஜெபம் நடத்திட்டு இருப்பாரு அவர், ஆரம்ப நிலை. டாக்டர் நீங்க உங்க பிரேயர்னால வாரத்துக்கு ஒருக்கா சாயங்காலம் நான் மெசேஜ் கொடுக்கலாமா, இல்ல ஒரு சிலர் மெசேஜ் கொடுக்க வச்சு நான் உங்களுக்கு அந்த மாதிரி செய்யலாமா. அப்புறம் அடுத்து கேட்டாரு, டாக்டர் நீங்க ஒரு பைபிள் ஸ்டடி நடத்த முடியுமா அப்படின்னு கேட்டாரு. அப்ப ஃபர்ஸ்ட் டைம் உன்னத பாட்டை குறித்து நான் செய்தியை நான் கொடுத்தேன். அதாவது ஓபி டயத்துல ஒரு அரை மணி நேரம் என்ன செய்வேன், வந்து கையில நோட்ஸ் வச்சிருப்பேன், உன்னத பாட்டை கிளாஸ் நடத்துவேன். மக்களுக்கு அப்படி ஒரு ஆச்சரியம், டாக்டர் உன்னத பாட்டில் இவ்வளவு சத்தியங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி. அப்புறம் அவர் செய்ய ஆரம்பிச்ச உடனே இன்னொரு ஊழியக்காரர் வந்து என்கிட்ட கேட்டார், டாக்டர் அவர் இந்த டேட் எடுத்துருக்காரு, நான் இந்த கிழமை நான் எடுத்துக்கிறேன். அப்படியே ஒவ்வொருத்தரா வந்தாங்க வந்தாங்க வந்தாங்க, நான் கொடுத்தேன். 6 நாட்கள் 6 ஊழியர்கள் எடுத்தாங்க. ஒரு நாள் மீதி இருக்கு. அன்னைக்கு ஒரு வயதான ஒரு ஊழியக்கார், இவரெல்லாம் இந்த வயதான ஊழியர்கள்லாம் இறந்து பரலோகத்துக்கு போய் பல வருஷங்கள் ஆயிடுச்சு. இவருடைய கோபத்தோட வந்தார், மீச எல்லாம் அப்படி துடிக்குது அவருக்கு. என்ன டாக்டர் அப்படின்னாரு. அவங்க பிரைஸ் எல்லாம் பிரதர் என்ன சொல்லுங்கன்னு, ஏதோ கோவத்துல வந்திருக்காரு மட்டும் தெரியுது. நேத்து முளைச்ச காளான்கள் எல்லாம் உங்க பிரேயர் ஹாலை யூஸ் பண்ணிட்டு இருக்குது. நான் எவ்வளவு சீனியர் உங்களுக்கு தெரியும்ல, எனக்கு நீங்க ஒரு நாள் கொடுக்கணும். அதாவது இவருக்கு வந்து அவருக்கு ஒரு பாரம் இருக்கு, எனக்கு சில எல்லாம் கிடையாது. நேற்று முளைச்ச காளான்கள் எல்லாம் உங்க பிரேயர்களை யூஸ் பண்ணிருக்கு, ஆனா எனக்கு கொடுக்கணும். கட்டாயம் எடுத்துக்கோங்க பிரதர், நீங்க வந்தீங்கனாலே இடம் காலானது அளவுக்கு கூட்டம் வந்துடும். ஆமா, நான் எந்த ஊர்ல போய் ஆன்லைன் நடத்தினாலும் ஆன்லைன் பிரேயர்ல கூட்டம் அத்துட்டு போயிடும். உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு அதுங்க. அவர் ஆரம்பிச்சு சில நாட்கள்ல அது க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்ப நான் சொன்ன சம்பவத்தை நீங்க மனதில் வச்சு இந்த வசனத்தை வாசினா போயிடும். 15 வசனம். சிலர் பொறாமையினால், இவர் எதுக்கு வந்தாரு, பொறாமை இல்லை, அவன் எல்லாம் கொடுக்கறான் நான் கொடுக்கணும், அவருக்கு அழைப்பெல்லாம் கிடையாது, விரோதம். அவங்க 2 பேருக்கும் சண்டை. யாருக்கு யாருக்கும் சண்டை, அந்த பாஸ்டுக்கும் இவருக்கும் சண்டை. இன்னொரு கூட்டம் இருக்காங்க, நல் மனதினாலே கிறிஸ்தவர்கள், மற்றவர்கள் நல் மனதினால கிறிஸ்தவ பிரசங்கித்தார். சரி, இப்ப அவங்க என்ன தவறான காரியம் செய்யலைங்கிறத அவங்களை காட்டப்படும். தவறான காரியம் என்ன செய்யல, இதை நாம ரொம்ப முக்கியம். இதை அவங்க செய்யல, அதான் என்ன நாம பார்க்க போறோம். கலாத்தியர் எடுத்துக்கோங்க, 1வது அதிகாரம் 6வது வசனம். கலாத்தியர் 1:6. இந்த கலாத்தியர் சபையில இந்த பிரச்சனை இருந்துச்சு. ஆனா இந்த பிரச்சனை எங்க இல்ல, பிலிப்பு சபையில் இல்லை. இப்ப கிறிஸ்தவ பிரசங்க, ஆனா என்ன தவறு செய்யலைங்கிறது அவங்களுக்கு காட்டப்படும். கலாத்தியர் 1வது அதிகாரம் 6வது வசனம். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை உங்களை இவ்வளவு சீக்கிரமாக விட்டு வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்புறது, வேறொரு சுவிசேஷம். ஆனா பிலிப்பு சபையில அந்த பிரச்சனை இல்லை. கோபம், வைராக்கியம், நீ பெரியாளா, அது இருந்துச்சு. வேற சுவிசேஷம் திரும்புது. அதுங்க வேற சுவிசேஷம் அப்படின்னா என்ன நான் சொல்றேன். சுவிசேஷம் நமக்கு தெரியும், டெபினிஷன் தெரியும். கிறிஸ்து எனக்காக இந்த பூமிக்கு வந்தார், என்னுடைய பாவத்தை சுமந்து கொண்டு மரித்தார், சிலுவையில மரித்து 3ஆம் நாள் உயிரோடு வந்தார். இது சுவிசேஷம். ஆனா இவங்க அதை எதை சேர்த்துறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8வது வசனத்தை வாசிக்கிறேன். நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷம் அல்லாமல், இதான் பவுல் சொன்ன சுவிசேஷம், நாங்களாவது வானத்திலிருந்து வேறொரு தூதனா வந்து வேறொரு சுவிசேஷத்தை, வேறொரு சுவிசேஷம், சுவிசேஷத்தை சேர்க்கவே மாற்றவும் முடியாது. வேறொரு சுவிசேஷம் என்னன்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கத்தோலிக்க சகோதரர்கிட்ட போய், யார் பெரியவர்னா, அம்மா இல்லாம பிள்ளை வர முடியுமா? யார் இல்லாம அம்மா. ஆரோக்கியராஜ் பிரதர் இருக்காரு, அதனால அவருக்கு நல்லா தெரியும். அவர் அதை விட்டுட்டு வந்துட்டார். ஆனாலும் அவங்க டெல்லியில இருக்காங்க, அதுவும் அப்படித்தான். ஒரு காலத்துல எல்லாம் கத்தோலிக்க சகோதரா இருந்தாங்க, இப்ப என்ன செஞ்சிட்டாங்க, ஆண்டவர் ஏத்துக்கிட்டாங்க. அவங்க யார முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா மரியாதை. 2வது யாருக்கு முக்கியம் கொடுப்பாங்கன்னா, அங்க இருக்கிற பரிசுத்தவான்கள். சின்ன பெரிய, அது என்ன, சின்ன பெரிய, அந்த பேதருக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க. அவரே எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், இவரே எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், ஜூடாவே எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அதாவது மனிதர்கள் மூலமாக ஜெபிப்பாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதுதான் வேறொரு சுவிசேஷம். இப்ப நான் திரும்ப சொல்றேன்,
2 கூட்டத்தார் இருக்கிறாங்க. ஒரு கூட்டத்தார் பொறாமைல சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க, இன்னொருத்தர் நல்மனதோட. ஆனா அவங்க என்ன செய்யல அப்படின்னா சுவிசேஷத்தை புரட்டல. சுவிசேஷத்தை எப்படி புரட்டினாங்க நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்க. அவன் சபிக்கப்பட்டான், இது ஒரு வசனம். 2வது பாருங்க, 2 கொரிந்தியர் எடுத்துக்கொள்ளுங்க, 11வது அதிகாரம் 4வது வசனம். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 4. எப்படி எனில், இதை கொஞ்சம் முதல்ல உங்களுக்கு காட்டுறா அது புரியும் உங்களுக்கு. இப்போ பவுல் என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பவுல் 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமிக்கப்பட்டது. கற்புள்ள கன்னிகை, இன்னும் திருமணமாக மணவாளன் வரணும், இந்த சபை பரலோகத்துக்கு போய் திருமணம் நடக்கும். உங்களுக்காக வேத வைராக்கியமான வைரக்கணும். ஏனென்றால் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினால ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலக முடியும். கிறிஸ்துவை பற்றிய உண்மை. இப்ப இவங்க என்ன பிரசங்கம் பண்ணுகிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்து. பிலிப்பியர் 1வது அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனம், சிலர் நான் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் சிலர் நல்மனாலும் கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ணு. இந்த கிறிஸ்து அதை அவங்க அசைக்கவே முடியாது. ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவை பற்றிய உண்மை. பவுலுக்கு ஒரு பயம் இருக்கு, நான் இவ்வளவு ரெடி பண்ணி வைக்கிறேனே, இவங்க அந்த கிறிஸ்துவ குறித்த உண்மையில லேசா ஏதாவது ஒரு அடல்ட்ரேஷன் பண்ணியாச்சுன்னா எல்லாம் போச்சு. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், அந்த ஃபவுண்டேஷன் உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த ஃபவுண்டேஷன் எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு கன்னி மரியாள்கிட்ட இருந்து பிறக்கிறார். இது முடியுமா? முடியாது. அது முடியும், நம்ம விசுவாசம். ஏன் கன்னி மரியாள்கிட்ட இருந்து பிறக்கணும்? அவருக்குள்ள எந்த பாவம், சாபம், நோய் வரக்கூடாது. இந்த 3 காரணத்தால அவர் கன்னி மரியாள்கிட்ட இருந்து தான் உலகத்துக்கு வரணும், வந்தார். ஒருத்தர் மரித்தார்னா வேலை முடிஞ்சிருச்சு. ஆனா அவர் உயிர் தள்ளார். 2வது கிறிஸ்துவை பற்றிய உண்மை, அவர் மரித்து உயிர் தள்ளார். எதற்காக மரித்தார்? என்னுடைய பாவம், உங்களுடைய பாவம் அவர் மேல வந்தது. மரித்தார், மரித்துதான் 3வது உயிர் தந்தார். இது 2வது கிறிஸ்துவை பற்றிய உண்மை. 3வது உண்மை, அவர் திரும்ப வர இருக்கிறார். மரணதா, ஆண்டவரை சீக்கிரமாக வரும். நீர் சீக்கிரமாக வரும், நாங்கெல்லாம் காத்துக்கணும். எப்போ வருவீர் என் இயேசுவே, எங்கே என் உள்ளம் தேடுதே, பறந்து விரைந்து தீவிரமே இறங்கி வாரும் இயேசுவே. இது கலாத்தியர்ல இருக்கிற பிரச்சனை, பிலிப்பு சபையில இல்லை. அடுத்து பாருங்க 4வது, எப்படி எண்ணில் உங்களிடத்திலே வருகிறவன், யாரா இருந்தாலும் சரி, வருகிறவன். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 4வது வசனம், வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெறாத வேறொரு ஆவியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் சுவிசேஷத்தை வேறொரு ஆவி, பரிசுத்த ஆவியானவர் குறித்து அநேகருக்கு இடர்கள் இருக்குது. இந்த பிரதரன் சபைன்னு ஒரு சபை இருக்கு. இந்த சபையில ஆவியானவர் குறித்து பேசினீங்கன்னா அவங்க வெளியே போடுங்க. ஸ்டாலினுக்கு தெரியும், கதிரேசன் பிரதர்னு ஒருத்தர் இருக்கார், அவருடைய மாமியார் இந்த சபைக்கு போறவங்க. ஒரு நாள் அந்த அம்மாவை பார்க்கறதுக்கு நானும் கதிரேசன் போயிருந்தோம். நான் அம்மாட்ட கேட்டேன், அம்மா உங்களுக்கு அபிஷேகம் இருக்கா, நீங்க அந்நிய பாஷையில பேசுறீங்களான்னு நான் கேட்டேன். அது சொல்லுது, நான் அபிஷேகம் பேச அந்நிய பாஷையில பேசினா எங்க சபையில எனக்கு தூக்கி வெளியே போடுறாங்க. அப்ப இங்க பாருங்க, வேறொரு ஆவி இது சபைக்குள்ள வருது. ஆனா எங்க வரல அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிலிப்பு சபையில இல்ல. அங்க என்ன பிரச்சனைனா, அவங்க ஒரு சுவிசேஷத்தை சொல்றாங்க, ஆனா மோட்டிவ் கிடையாது. மோட்டிவ்னா என்ன காட்டுறவங்களுக்கு, பிலிப்பியர் 1வது அதிகாரம், சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும். சரி, பொறாமையினால சொன்னா என்ன நடக்கும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு காட்டுறேன். பொறாமையினாலே சொன்னால் என்ன நடக்கும்? சரி பாப்போமா? நீதிமொழிகள் எடுத்துக்கொள்ளுங்கள், 27வது அதிகாரம் 27வது அதிகாரம் 4வது வசனம். உக்கரகம் கொடிமேல். உக்கரம் நடந்துங்க, மீச துடிச்சுக்கிட்டு மூஞ்செல்லாம் சவந்து
பார்த்தாலே பயமா இருக்கும். கொடுமை எழுது. கோபமோ நிஷு, அதாவது கோபத்துக்கு சீனியர் யாரு உக்கரார். அடுத்து இதை விட பெருசு எதான் மோசமானா பொறாமையோ வென்றால் அதற்கு முன்னிக்கத்தல். பொறாமையோ, அந்த பொறாமைங்கிறது உள்ள அதை விட எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் அப்படின்ட்டு. நான் சொன்ன ஒரு பர்டிகுலர் ஒருத்தர் வந்தாரு, பொறாமையில வர்றாரு. என்னடா இந்த டாக்டர் எனக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாரு, மத்த கேட்கணும் கேட்டாது, அழைப்பு இருக்கணுமா இல்லையா? அழைப்பு இல்லைன்னா முடியாது. ஆனா அழைப்பு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அப்ப இந்த பொறாமையை குறித்து பைபிள்ல 2 காரியம் சொல்றேன். உங்களுக்குள்ள அந்த ஆமை, பொறாமை, ஆமை அது வரக்கூடாது. சரியா? உக்கிரகம், கொடுமை எழுது, கோபம், பொறாமையோ என்றால் அதற்கு இந்த பொறாமை என்ன செய்யும் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். 14வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. நீதிமொழிகள் 14:30. சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன். சொஸ்த மனம்னா ஆல்ரெடி சித்தத்தினுடைய செய்தி. அவர் நம்மள ஒரு பாதையில கொண்டு போறார். சந்தோஷமா இருந்து பிலிப்பியர் பவுல் சொல்றாங்க, சந்தோஷமா இருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், எல்லாத்துக்கும் சந்தோஷமா இருங்கள், எல்லாத்துக்கும் ஆண்டவர் தூத்திக்கிட்டு எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே. அதை கரெக்டா இங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். பொறாமை என்ன செய்யும் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். 30 14:30. பொறாமையோ என்றால் எலும்பு உரிக்கி. எலும்பு உரிக்க நான் என்ன சொல்றேன்? டிபி நோய், டியூபர்குலோசிஸ். என்னுடைய ஆஸ்பத்திரிக்கு பல டிபி பேஷண்ட் நான் போகிறேன். பல பேஷண்ட்ஸ் பார்த்து ஒரு பையன், கொஞ்சம் வயசு பையன், ஒரு 16 வயசு இருக்கும். அவன் பிறந்ததுல இருந்தே ஒரு குழந்தை டாக்டர் தான் அவன் அவங்க அம்மா கூட்டிட்டு இருக்காங்க. வளர்ந்தாலும் அவங்க அந்த டாக்டரை விட மாட்டாங்க. அவன் இருமல் சொல்லிட்டே இருக்கான். 2 மாசம் 3 மாசம் இல்லைன்னா அவர் ரெகுலரா அந்த வயசு மாத்திரை எடுக்குது, போயிட்டு வர மாட்டேன், குறைவே இல்லைன்ட்டு யாரோ சொன்னாங்க நேரத்துக்கு. நான் சொன்னேன், தம்பி ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போமா அப்படின்னு சொன்னேன். சார் அவர் சொல்லவே இல்லை சார், எடுத்துட்டு வாமா அப்படின்னு. எடுத்து வந்து 2 பக்கமும் டிபி நோய் இருக்குது. நான் காட்டினேன், கம்மா 2 பக்கம் நுரையெல்லாம் அரிச்சிருச்சு உன் பையனுக்கு. சார் எனக்கு ஒத்த பையன் சார். ஆஞ்சநேயன், உன் பையனுக்கு உயிருக்கு ஆபத்தெல்லாம் கிடையாது, 1 வாரத்துல கம்ப்ளீட்டா சரியா போயிடும், ஆனா 1 வருஷம் நீ மருந்து. சார் இவனுக்காண்டி நான் லட்சக்கணக்கா செலவழிச்சிருக்கேன் சார், நான் மருந்து கொடுக்கறதான் யோசிக்க மாட்டேன் சார் என் பையனுக்கிட்டு. அப்புறம் அடுத்தாங்க அம்மா வராது, அந்த பயலே வரணும். 1 வருஷம் ரெகுலரா வந்தான், ஒரு 4 எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம், கம்ப்ளீட்டா டிசிப்பியர் ஆயிடுச்சு. இது சரி பண்ணக்கூடிய நோய். ஆனால் அப்படி நான் சரி பண்ணிருக்கேன், ஆனா ஒரு நபர் என்னால் சரி பண்ண முடியும். நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ராஜி அக்காவுடைய வீட்டு பக்கத்துல ஒரு இந்த ஊருக்காரர், கொஞ்சம் உள்ளினா இப்படி ஸ்கின் அண்ட் போல்டா இருப்பார். ஏறக்குறைய ஒரு 6 வருஷமா நான் அவரை ட்ரீட் பண்ணிட்டு இருக்கேன். 6 வருஷம் வருவாரு, இருமல் இருக்குன்னு. நான் அதுக்கு டிபி இருக்குன்னு தெரியும் எனக்கு, ஆனா மருந்து கொடுத்தா கேட்காது, மெடிசன் கொடுத்தா அவருக்கு ஒத்துக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பெக்யூலியரான நோய் அவருக்கு. நான் என்ன செய்வேன்னா, உங்களுக்கு ஒரு 2 பாட்டில் பிளட் போடுவேன் அப்படின்னு சொல்லுவேன். அட்மிட் பண்ணி 2 பாட்டில் பிளட் போடுவேன். அப்படி பூஸ்ட் கிடைச்சா போயிடும். அப்படியே போய் மறுபடியும் ஸ்கூட்டர்ல போவாரு, வேலை பார்ப்பாரு, அப்படி பண்ணாரு, இப்படி பண்ணாரு, பிஸியா இருப்பாரு. ஆனா 2 மாசத்துல அந்த ஏற்ற ரத்தம்லாம் புஷ்ன்னு இறங்கிடும். மறுபடியும் வருவார். இவர் என்ன பண்ணிருக்காரு, ஜிஹெச் போயிருக்காரு. இந்த டாக்டர் சரியில்லை, இவரால் சரியா நம்மளை சரி பண்ண ஜிஹெச் போயிட்டார். அவங்க டியூபர்குலோசிஸ் ஒரு 6 மாத்திரை ஒரு நாளைக்கு இந்த சாப்பிடுங்க. நாங்க மாத்திரையை போட்டாரா, வாயெல்லாம் பொத்து போச்சு. நேரம் எங்கிட்ட வந்தார், சார் மாத்திரை போட்டு பொத்து போச்சு சார் வாயெல்லாம். எனக்கு எதுக்கு எழுதி தர முடியுமா, உங்களுக்கு ஒத்துக்கிடான்னு தெரியும். மறுபடியும் ஆஸ் யூஷுவல் இப்படியே வண்டி போயிட்டு இருந்துச்சு. ஆனா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி இந்த பேஸ்புக்ல அவர் படம் வருது, மறித்து விட்டார் அப்படின்னு சொல்லி. யார்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் தெரியாது, ஆனா அவர் என்னுடைய பேஷண்ட் நல்லா தெரியும். இந்த எலும்பு உருக்கி ஆளை காலி பண்ணிருச்சு. இதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். பாருங்க, 14வது அதிகாரம், நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 30. பொறாமையோ எலும்பு உருக்கி. இந்த எலும்பு உருக்கியை வச்சுக்கிட்டு தான் சுவிசேஷம் சொல்லிருப்பாங்க. பிலிப்பியர் 1வது அதிகாரம், சிலர் பொறாமையினாலும் விரோதத்தும், பொறாமையும் விரோதமும் சேர்ந்து இணைஞ்சது. சரி, இந்த விரோதத்தை குறித்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்ட போறேன். எடுத்துக்கலாம், மார்க் எடுத்துக்கோங்க.
மார்க்கு 7வது அதிகாரம் 23 அந்த அந்த இது எல்லாத்தையும் சேர்த்து ஆண்டவர் ஒரு பர்டிகுலர் வார்த்தையை யூஸ் பண்றார். மத்தேயு 7:20 பொல்லாங்கானவைகள் சொல்லி இது வந்து ஒரு காம்பினேஷன். இப்ப ஒரு பழம் எடுத்துக்கிறீங்க, பெருசா இருக்கும், நிறைய சொலைகள் இருக்கும். அந்த சொலைகள் எல்லாமே ஒரே டேஸ்ட்ல இருக்கும். இனிப்புனா அப்படி ஒரு இனிப்பு, அப்படி ஒரு டேஸ்ட்ல உள்ள அத்தனை சொலைகள் இருக்கும். ஆனா இங்க ஒரு சொலை இருக்கு, ஆனா கசப்பு, கோபம், அதை பார்த்தாலே நமக்கு அருவருப்பா இருக்கும். பாருங்க, அந்த 21 இருந்து பாத்தீங்கன்னா எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள இருந்து பொல்லாத சிந்தைகள். அந்த பொல்லாத சிந்தைகள் என்ன சொல்லுதுன்னா பொறாமை இருக்குதான். அந்த பொறாமையோட இருந்து என்ன செய்யுதுன்னா ஒரு விசேஷமான ஒரு கோபத்தை உண்டு பண்ணுது, கசப்பை உண்டு பண்ணுகிறது. அந்த கோபமும் கசப்பும் சேர்ந்து ஒரு விரோதமாக மாறுது. யாருக்கு விரோதமா இருக்குது? பவுலுக்கு விரோதமா. பவுல் தான் ஐயா. இப்ப நம்ம நேற்று சொன்ன செய்தி லேசா டச் பண்றோம். லேசா எப்படி டச் பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிலிப்பியர் 11வது அதிகாரம் 14வது வசனத்துல வாசிக்கிறேன். சகோதரர் அநேகர் என் கட்டுக்கள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுக்கள் என்று திருவசனத்தை சொல்லும்படிக்கு அதிகமா துணிகிறார்கள். திருவசனத்தை சொல்றதுக்கு துணிஞ்சு வர்றதுக்கு காரணம் என்னங்கிறது நேற்று நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 100க்கு அதிபதி, 1000க்கு அதிபதி, படைத்தலைவர்கள், இவர்கள் எல்லாமே சபைக்குள்ள வந்து ஒரு சாட்சி சொல்றாங்க. ஐயா, நாங்க ரட்சிக்கப்பட்டதுக்கு காரணம் பவுலுங்க. உங்க சபையில் இருக்கிற பவுல எங்க அரண்மனையில விலங்குகள் போட்டு கட்டி வச்சிருக்கும் போது அவர் சுவிசேஷம் சொன்னார். நாங்கெல்லாம் ஒரு சிலர் நாங்கெல்லாம் இயேசுவோட கூட இருந்திருக்கோம். எப்படின்னா, அவர் சிலுவையில் அறையும் போது அந்த அவருடைய திருச்சியில 2 கிழியுதுங்க, அதான் பார்த்தேன். இப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் சாட்சி சொல்றாங்க, பவுல உயர்த்துறாங்க, இவங்களுக்கெல்லாம் என்னன்னா, இப்படி ஒரு பவுல் உயர்த்தப்படுகிறாரே, பவுல் மேல பொறாம வந்துருச்சு. வருமா வராத? வரும். ஏன் வரும்? இந்த பவுலுக்கு யாரையா, நாங்க யாரு? நாங்க பவுலோட பெரிய ஆளுங்கன்னு சொல்லி பிலிப்பியர் 1வது அதிகாரம் 15 சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும். அந்த பொறாமையும் விரோதமும் சேர்த்து என்ன செய்து ஒரு சுவிசேஷத்தை சொல்ல வைக்குது, கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷம். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, கரெக்டா எப்படி சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் பவுல். பவுல் எப்படி பிரசங்கித்தார் ஒரு பேக்ரவுண்ட பார்க்க போறோம். ஆனா நான் திரும்ப சொல்றேன், அவங்க என்ன செய்யலைன்னா வேற சுவிசேஷத்தை சொல்லணும், வேற கிறிஸ்துவ பத்தி சொல்லணும். சொன்னது கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க. ஆனா மோட்டிவ் என்னதுங்க? நோக்கம். எதற்காக சுவிசேஷத்தை சொல்றீங்க? இப்ப நான் எதற்காக இந்த சுவிசேஷத்தை சொல்றேன்? நான் எதுக்காக பைபிள் ஸ்டடி இருக்கிறேன்? உங்களுக்கு தெரியுமா? அழைப்பு. எனக்கு ஆண்டவர் சொல்லியிருக்காரு இதை செய்யணும் அப்படின்ட்டு. இது அழைப்பு இப்படி போயிட்டே இருக்கேன். உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு இந்த அழைப்பு இருக்குன்னு சொல்லி? இத்தனை வருஷமா ஆண்டவர் தொடர்ந்து வார்த்தையில கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, வெளிச்சத்தை கொடுக்கிறாரு, கேட்கறதுக்கு ஒரு சில சகோதரர்களை கொடுத்திருக்கிறார். இப்படிதான் என் வாழ்க்கை போகும், இப்படிதான் முடியும். சரி, நம்பர் 1 ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிக்கோங்க. அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 5:42. இப்ப 41. அவருடைய நாமத்திற்காக நாங்கள் அவமானப்படுவதற்கு பாத்திரம் எண்ணப்பட்ட அப்படின்னாலே சந்தோஷத்தோடு. இப்ப உள்ள வச்சு அடி நிமித்திட்டு துரத்துறாங்க. அவங்க துரத்தினாலும் அவங்களுடைய ரொட்டீன் லைஃப் மாறல. 42. அப்போஸ்தலர் 5 தினம்தோறும் டெய்லி நம்ம தினத்தோறும் நம்ம சந்திக்கிறோம். ஒரு சிலர் லேட்டா வருவாங்க. ஸ்டாலின் அவருக்கு இன்னைக்கு ஃப்ரீனா வருவாரு. நாங்கள் லேட்டா வர்றாரு, அதே லேட்டா வர்றாரு எனக்கு தெரியும். தூக்கி முடிச்சு வரணும், ஆனா வந்துருவாரு. தினந்தோறும் தேவாலயத்துக்கு. ஏன் தேவாலயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவாலயத்துல யார் இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா யூதர்கள். அந்த யூதர்களுக்கு பவுல் பிரசங்கம் பண்ணும்போது எப்படி இயேசுவை குறித்து சொல்லுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாமின் சந்ததியில வந்தவர் அப்படின்னு தான் சொல்லுவார். ஆனா அதே பவுல் அடுத்து எங்க பாருங்க, வீடுகளிலும், அந்த வீடுல புறஜாதிகள் இருப்பாங்க. அங்க போய் ஆபிரகாம்னு சொன்னா மக்களுக்கு புரியாது. அப்ப என்ன சொல்ல, கிரியேஷனை பத்தி சொல்லுவாங்க. பாத்தீங்களா, வானம் உண்டு பண்ணி இருக்குது,
பூமியை உண்டு பண்ணி இருக்கிறார்கள். இந்த பூமியை வாம்பினை உண்டு பண்ணின ஆண்டவராக்கி இயேசு கிறிஸ்து கிரியேஷன்ல இருந்து நினைச்சுவாரு செய்தியை சொல்றாரு. ஆனா இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று உபதேசம். இதாங்க இயேசுவே கிறிஸ்து. இயேசு யாரு? தேவகுமார் கிறிஸ்து. இத மாத்தவே முடியாது. ரெண்டுமே பிரிக்கணும். இயேசுவே, இயேசு தான் அல்ல, இயேசுவே. இதுதான் பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது என்ன அவர் சொல்றாங்கன்னா 8வது அதிகாரம் 5வது வசனம். அப்போஸ்தலர் 8:5. அப்பொழுது பிலிப்பு என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணினார். இந்த கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணும் பொழுது ஆண்டவர் ஒரு ஒன்னஸா கொடுக்கிறார் பாருங்க. 6வது, பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் அதிசயங்கள். அப்ப என்னைக்கு ஆண்டோடைய சித்தத்தின் படி, கோபத்தினால கிடையாது, கசப்பினால கிடையாது, வாய்ராக்கிறதுனால கிடையாது, தேவ சித்தத்தின் ஆவியானவர் இறங்கி அற்புதங்களை செய்விக்கிறார். 8வது சொல்லுங்க, அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிடுச்சு. 8வது அதிகாரம் 1 வசனத்துல தேசத்துல சிதறி போறாங்க. அந்த பிரச்சனை எல்லாம் ஓடுறாங்க. ஆனா சுவிசேஷத்தை சொல்லும் போது பட்டணத்துல கிடைக்குதுன்னா மிகுந்த சந்தோஷம் உண்டாச்சு. இது 2வது குறிப்பு. 3வதாக நம்ம பார்க்க போகிறோம். 9வது அதிகாரம் 20வது வசனத்துல பவுல் சபையை துன்பப்படுத்திட்டு இருக்காரு. ஆண்டவர் எவனை வச்சு துன்பப்படுத்துறையோ ஒன்னையே பிடிச்சிட்டாரு. ஆண்டவருக்குள்ள தான் அது முடியும். பிடிச்சு ரட்சிக்கப்பட்ட உடனே 20வது வசனம், தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமார் என்று ஆளுங்களை பேசினார். தாமதமின்றி ஆண்டவர் எனக்கு இந்த கிருபை கொடுத்தார். நான் 2வது ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிக்கப்பட்ட உடனே செய்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஒரு ஊழியக்காரர் வந்து சொன்னாரு, நீங்க என்கிட்ட ட்ரைனிங் எடுக்க வரணும் அப்படின்னாரு. ஆண்டவரோட கிருபையினால் நான் ட்ரைனிங்கு போல எங்கேயும் போகல. தாமதமின்றி கிறிஸ்துவ பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சேன். இந்நாள் வரை ஆண்டவர் காத்து வருகிறார். கர்த்தருக்கு சோஸ்திரம். அவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும். சரி, 10வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கிறேன். 10:36. எல்லோருக்கும் கர்த்தரா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாக கூறி, சமாதானத்தை சுவிசேஷம். உலகத்துல கோடிக்கணக்கான மக்களுக்கு கோடிக்கணக்கான ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் அவங்களுக்கு என்ன இருக்காது? சமாதானம் இருக்காது. வீட்டுக்குள்ள பிரச்சனை இருக்கும். எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும், நான் சொல்றேன். ஆனா எனக்கு பிரச்சனை இருக்குமா? இருக்கும். ஆனா என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த பெரிதான ஆசீர்வாதம் சமாதானம். கடைசியாக என் மகளுடைய குடும்பத்துல ஒரு பார்ட்டிஷன் வந்துச்சு. அண்ணன் தம்பி 2 பேரும் பிரிச்சுக்கிட்டாங்க. எவ்வளவு நாளைக்கு சேர்ந்து செய்யறது? மாப்பிள்ளைக்கு ரொம்ப ஆசை தனியா தொழில் பண்ணணும். என்னை எங்க இருந்து கூப்பிட்டாரு பஞ்சாயத்துக்கு. நான் பஞ்சாயத்து பண்ணலாம் தெரியாது. ஏன்னா அந்த குடும்பத்துல நான் தான் சீனியர் மேன். அவங்க அப்பா இறந்துட்டாங்க. போய் எல்லாம் சுமூகமா நடந்தது. நாங்க நினைத்ததற்கும் எண்ணுவதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக ஆண்டவர் எங்களுக்கு என் மாப்பிள்ளைக்கு ப்ராப்பர்ட்டி கொடுத்தார். அவர் செய்த தொழில் எதெல்லாம் அவர் செய்தாரோ அப்படி அவர் கையில் கிடைச்சது. இப்ப மாமனார் என் மகளுக்கு இப்படி ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சா எனக்கு இப்படி இருக்கும். சமாதானம். காரணம், ஒரு பாதையில நம்ம போகும்போது அது சமாதானங்கிறது ஒரு சுவிசேஷம். பவுலுடைய வாழ்க்கையில இதை செய்யறதுக்கு என்ன தேவை அப்படின்னு நான் காட்டுறேன். இது செய்ய என்ன தேவை? வாசிப்போமா? 2வது அதிகாரம் 3வது வசனம். என்னெல்லாம் இருக்கக்கூடாது? இப்ப இவங்களுக்கு என்ன இருந்துச்சு? பொறாமை, விரோதம் இருந்துச்சு. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 3. ஒன்றிலாவது வாதனா ஆர்கியூமெண்ட், நோ ஆர்கியூமெண்ட். வீண் பெருமை, நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்போலோவை சேர்ந்தவன், நோ செய்யாமல் மனதிலே தாழ்மையினாலே. இப்ப அந்த தாழ்மை இருந்துச்சுன்னா பொறாமையும் வராது, விரோதம் வராது. தாழ்மை எவ்வளவுக்குள்ள உங்களை தாழ்த்த தெரியுமோ அந்த அளவுக்கு ஆண்டவங்களை கொடுத்து. மேன்மையான எண்ணம் ஒருவன் மட்டும் அவர் என்னை விட நல்லா சொல்லுவார். பெருமை இருக்கக்கூடாது. இது ஒரு கீ வார்த்தை. 2வது நம்ம பார்க்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். ரோமர் 16வது அதிகாரம் 17வது. ரோமர் 16:17. அன்றையும் சகோதரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாய் பிரிவினை இடல் வர எச்சரிக்கை. ஒரு கற்றுக்கொண்ட ஒரு காரியம் தப்பா போட்டுட்டியா, அதை டெலீட் பண்ணியா? அப்ப நல்லா கேட்டுக்கோங்க. உபதேசத்திற்கு விரோதமாக
என்ன உபதேசம் சொல்லுங்க. அந்த உபதேசத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 4வது வசனம், அவனவன் தனக்கு நிலைகளை பிறருக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தது எனக்காக மரித்தார். நம்ம அதான் நோக்கணும். சரி, இவ்வளவு நான் உங்களுக்கு சொல்லியாச்சு. இப்ப இதுக்கு ஒரு மெடிசன் தேவை. என்ன தேவை? ஒரு பேஷண்ட் என்கிட்ட வர்றான், எல்லாம் பார்த்து மருந்து எழுதி கொடுக்கலன்னா அவன் வந்து போயிடுவான். பார்த்தீங்களா, அந்த மெடிசன் உங்களுக்கு மருந்தை காட்ட போயிடும். இந்த நோய் பிரிவினை வராமல் இருக்கிறதுக்கு என்ன தேவை? மெடிசன். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 4 அன்பு. அந்த அன்புங்கிறது உள்ள வந்துருச்சுனா பொறாமை, எரிச்சல், கோபம் எல்லாம் ஓடிக்கும். அன்பு நீடிய சாந்தம், தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. பார்த்தீங்களா, அன்பு வந்துச்சுன்னா பொறாமை ஓடிக்கிறோம். உங்களுக்கு அன்பு வேணுமா? வந்துருச்சா பொறாமை என்ன செய்யும்? ஓடிட்டு. இதுதான் ரெமெடி, மெடிசன். இந்த மெடிசன் இருக்க 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 உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிட்டு இருக்கும். கடைசியா ஒரு வசனத்தை வாசி நம்ம அந்த செய்தியை முடிக்க போயிடும். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 20வது வசனம். அவயங்கள் அநேகமா இருந்தும் சரீரம் மட்டும். நம்ம எல்லாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சரீரத்துக்கு அவயங்கள். ஒருத்தர் கண்ணு, ஒரு காது, மூக்கு. நம்ம எல்லாரும் என்ன ஆயிருக்குன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்புனால அப்படியே ஃபுல்லா ஆண்டவரை பார்க்கணும். வேறு சுவிசேஷம் வரக்கூடாது, கிறிஸ்துவ குறித்த உண்மையை மாற்றக்கூடாது. நம்மளுடைய அன்பு எவ்வளவு அதிகமா இருக்குதோ அந்த அளவு ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருவேமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறேன் ஐயா. நன்றி உள்ள இருதயத்தோடு அவருடைய திரு சமூகம் வருகிறோம் ஐயா. எத்தனை நன்மைகள் ஐயா, எத்தனை கிருபைகள் ஐயா. நாங்கள் கிறிஸ்துவை அறிவிப்பது அந்த அன்பின் நிமித்தமாக இருக்கணும் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களுக்கு பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.